ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ். டெஸ்ட் மேட்சஸ் பேசலாமே. வெஸ்ட் இண்டீஸ் வராங்க இந்தியாவுக்கு 2 டெஸ்ட் சீரிஸ் விளையாட. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கூட 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது இந்த வருஷமே. டெஸ்ட் மேட்ச் அக்டோபர் 2ஆம் தேதி அகமதாபாத்லையும், அக்டோபர் 10ஆம் தேதி டெல்லியிலையும் நடக்க போகுது. 2 டெஸ்ட் மேட்ச்சு. ஃபைனலுக்கு அப்புறம் 2 நாள் தான் நடுவில் கேப் இருக்குது. இந்தியாவுக்கு சொல்கிறேன், அங்கே துபாயில் விளாடுறாங்க இல்லையா, ஃபைனலுக்கு போயாச்சு. அது முடிச்சுட்டு கடவுன்னு வந்து 2 நாளுக்கு அப்புறம் இங்கே டெஸ்ட் மேட்ச் விளாடணும். எனிவே, இதுக்கு முன்னாடி என்னாச்சு டெஸ்ட் மேட்ச் கேட்பீங்க. இங்கிலாந்து விளாண்டாங்களா 5 டெஸ்ட் மேட்ச்சுக்கு போனோம் நம்ம. ட்ரா ஆச்சா? 2-2 ட்ரா ஆச்சு. ஜூன் டு ஆகஸ்ட் விளாண்டாங்க. கில்லு தான் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் இந்தியாவுக்கு. ஆமாம், ரைட். அப்போ லாஸ்ட் 10 வருஷமாக நமக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் இவங்க கண்டினியூஸாக நமக்கு மேட்ச் ஜெயிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 3 பேருமே ரிட்டையர்ட். ஷமியை சூஸ் பண்ணல. 15 பேர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஷமியை சூஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியல. இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் வேற. இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டாலே அதுலேருந்து 2 வருஷம் சைக்கிள். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் நம்ம விளையாண்டோம் இந்தியா நியூசிலாந்து ஜெயிச்சது. 2வது இந்தியா ஆஸ்திரேலியா விளையாண்டோம், ஆஸ்திரேலியா ஜெயிச்சது. 2மே தோத்துட்டோம் ஃபைனலில். 3வது நம்ம குவாலிஃபை ஆகல. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியா விளையாண்டாங்க. பவுமா சவுத் ஆப்பிரிக்கா கப் ஜெயிச்சுட்டு போயிடுச்சு டெஸ்ட் மேட்ச். இப்போ இது எல்லாமே கவுண்டட் நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்கு. ஸோ எல்லா டெஸ்ட் மேட்சுமே இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போ அட் ஹோம் விளையாட போகிறோம். 15 மெம்பர் ஸ்குவாடு. இந்த இங்கிலாந்து போனாங்கள்ல, அதுலேருந்து ஒரு 7 பேர் தூக்கிட்டாங்க. நீ வேணான்னு. யாருன்னு சொல்கிறேன். கருண் நாயர் அவர் சரியா இல்லைன்ட்டார். 33 வயசு ஆயிடுச்சு அப்படின்னார் வேற கருண் நாயர். இப்போ 4 மாதம் முன்னாடி எத்தனை வயசு நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எனிவே, அபிமன்யு ஈஸ்வரன் அவரையும் எடுத்துட்டாங்க. ஆகாஷ்தீப் அவரை எடுத்துட்டாங்க. ஷார்துல் டாக்கூர் ஆல்ரவுண்டர் அவரையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஹர்ஷதீப் சிங் அவர் கூட்டு போனப்பே சான்ஸை கொடுக்கல அவருக்கு. அங்கே அவரும் இல்லை. அன்சுல் கம்போஜ் சிஎஸ்கே பிளேயர் அவரும் இல்லை. ரிஷப் பந்த் வைஸ் கேப்டனாக இருந்தார், அவரும் இல்லை. அவர் இது இன்ஜுரியில் ரெக்கவர் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ விஷயத்துக்கு போயிடலாம். 6 பேட்ஸ்மேன் அண்ட் 4 ஸ்பின்னர். அதில் 3 பேர் ஆல்ரவுண்டர்ஸு, வெரி குட் குஷன். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 விக்கெட் கீப்பர். 3 தமிழ்நாடு பாய்ஸ் இருக்காங்க. அதனால தான் அவசரமாக அந்த வீடியோ போடுறேன். சுப்மன் கில் கேப்டன், யசஸ்வி ஜஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், நிதிஷ் ரெட்டி பேட்ஸ்மேன், பியூர் பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா நாராயண் ஜெகதீஷன், தமிழ்நாடு பிளேயர், அண்ட் துருவ் ஜுரேல். அப்புறம் ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஸ்பின் பார்த்தீங்கன்னா அது 3 பேருமே ஆல்ரவுண்டர். ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாடு, அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் இங்கிலாந்து கொண்டு போய் சுற்றி காமிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி இங்கே விளையாடுவாங்க. அது எல்லாமே ஸ்பின் ஃபேவரபிள் பிச்சு தான் இருக்கும் இந்தியாவில். எனவே அது மேட்ச் நடக்கும்போது அதை பற்றி பேசுவோம். 15 மெம்பர் ஸ்குவாடு. இதில் படிக்கலில் எங்கேருந்துப்பா வந்தார்னு நீங்கள் கேட்பீங்க. படிக்கல் சொல்கிறேன் எப்படி வந்தாருன்னு. தேவ்தத் படிக்கல் வந்து இப்போ ஆஸ்திரேலியா வந்துச்சு இந்தியாவுக்கு. அதில் 150 அடிச்சிட்டார் லக்னோவில். ஆமாம், அகர்கர் பார்த்துட்டார் அதை. 150 அடிச்சிருக்காரு என்ன பையன், கூப்பிட்டாங்க அவரை. அதே மாதிரி துருவ் ஜுரேல் அவர் 140 அடித்தார் இந்த மேட்ச்சில். அவர் எனிவே இல்லை, ரிஷப் பந்த் இன்ஜுரினால அவர் தான் இருப்பார் கண்டிப்பாக, எதிர்பார்த்தது தான். துருவ் ஜுரேல் இங்கிலாண்டே விளையாண்டார் அவர். அப்புறம் நாராயண் ஜெகதீஷன் அவர் இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கூட விளையாண்டாங்களே, அதில் 64 அடித்தார் ஓப்பனராக ஸ்பேர் விக்கெட் கீப்பராக. ஏன்னா துருவ் ஜுரேல் மட்டும் தானே இருக்கார். ஸோ இதனால தான் இந்த 3 பேர் இங்கே வந்தாங்க. அண்டு மற்றபடி இங்கிலாந்து போனதில் எத்தனை பேர் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். பார்ப்போம், கடகடன்னு அப்டேட் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாட் ஓகே. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட் எங்கே அப்படிங்க எடுத்துன்னு வரேன் நான். அப்புறம் முன்ன மாதிரி கிடையாது. வெஸ்ட் இண்டீஸ் தேர் டூயிங் வெரி வெல். கிரிக்கெட் பிராத்வைட், ஜேசன் ஹோல்டர் இவங்களாம் இருக்காங்க. அதை பற்றி நான் ஷாய் ஹோப், ஒரே ஹோப் அவங்களுக்கு, ஷாய் ஹோப். நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். ரைட். இது கடகடன்னு உங்களுக்காக எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கருண் நாயர்லாம் ட்ராப் பண்ணது கரெக்ட் தானே? மேட்சை விளையாட விடாமல் ஹர்ஷதீப் சிங்கை ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன செலெக்ஷன் எனக்கே புரியல. இந்த செலெக்ஷன் யார் வேணால் கூட செலக்ட் பண்ணிக்கலாம்ல. எனிவேஸ், அப்டேட் பண்ண கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுமையாக பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.